வணக்கம். இது நம்ம அம்மம்மா வீடு. இன்றைக்கி நாம் அம்மம்மா வீட்டில் பார்க்க போகிறது ரொம்ப சுலபமாக செய்யக்கூடிய மசாலா கடலை. வீட்டில் நாம் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருட்களை வச்சு சுலபமாக செய்யலாம் இந்த மசாலா கடலை. வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். Please do subscribe and click the notification bell for more yummy recipes from அம்மம்மா வீடு. இதுக்கு தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை 1 கப், கடலை மாவு 1/2 கப், அரிசி மாவு 1/4 கப். ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவுக்கு பச்சை வேர்க்கடலையை எடுத்துக்கலாம். 1/2 கப் கடலை மாவு, அதை இந்த வேர்க்கடலையோடு இப்போ நம்ம சேர்த்துடலாம். 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதை இது கூட சேர்த்து நம்ம மூணுத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கடலை மாவு அரிசி மாவோட அளவு ரொம்ப ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நாம் செய்கிற மசாலா கடலையோட மாவு தான் ஜாஸ்தியாக இருக்கும், கடலை கம்மியாயிரும். அதே மாதிரி மாவு கம்மியாயிடுச்சுனாலும் கடலை தான் நிறையா இருக்கும், மசாலா இருக்காது. இப்போ நம்ம சேர்த்துருக்கிறது கரெக்டான அளவு. 4-5 பல் பூண்டு, அதை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். வேணும்னா நம்ம அதை கொஞ்சம் நச்சு கூட சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நாம் சேர்க்குற இந்த கருவேப்பிலை, பூண்டு, பெருங்காயம் எல்லாம் இதுக்கு நல்ல ஒரு வாசத்தையும் டேஸ்ட்டையும் தரும். இப்போது மசாலா கடலைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு மாவோட எல்லா பக்கமும் நல்லா சேர்கிற மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இப்போ இது கூட 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். இது சின்ன ஸ்பூனாக இருக்கிறதுனால நான் 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கலாம். நாம் சேர்த்த மிளகாய்த்தூளை இப்போ நல்லா கலந்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் தான் மசாலா கடலைக்கான கலரை கொடுக்குது. நாம் எந்த கலரும் எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண போகிறதில்ல. ஆனால் கடைகளில் எப்படியும் கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா விட்டுருங்க. இப்போ இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம பிசைகிறதுனால மசாலா கடலை இன்னும் நல்லா மொறுமொறுப்பாக வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இந்த மாதிரி நம்ம கொஞ்சமாக தண்ணி தெளித்து தான் மசாலா கடலையை பிசைய ஆரம்பிக்கணும். இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி பிசையும் போது தான் நம்ம சேர்த்த மசாலாவும் மாவுகளும் கடலையோட எல்லா பக்கமும் நல்லா கோட்டாகும். தண்ணியோட அளவு ஜாஸ்தியாகிடுச்சுன்னா நம்ம பொரிக்கிறதுக்கு எண்ணெயில் போடும்போது மாவு தனியாக கடலை தனியாக பிரிஞ்சு வந்துடும். அதே மாதிரி மாவு ரொம்ப கட்டியாக இருந்தாலும் நம்ம பொரிச்சு எடுத்ததுக்கப்புறம் கடலையெல்லாம் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிட்டு இருக்கோம், தனித்தனி கடலையாக நம்மளுக்கு கிடைக்காது. அதனால் நம்ம இந்த மாதிரி தண்ணி தெளித்து நம்ம பிசையும் போது ரொம்ப கட்டியாகவும் ஆகாது, ரொம்ப தண்ணியாகவும் ஆகாது. நம்மளோட கடலையெல்லாம் பார்த்திங்களா, மாவு கரெக்டான அளவு கடலையில் நல்லா கோட்டாக இருக்குது. அதே மாதிரி ரொம்ப கட்டியாகவும் ஆகலை. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்போ நம்ம பொரிச்சு எடுத்துடலாம். கடாய் நல்லா சூடானதும் இப்போ நம்ம பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரே ஒரு கடலை மட்டும் போட்டு பார்க்கலாம். கடலை நல்லா மேலெழும்பி வந்துடுச்சு. இப்போ நம்ம மீதி இருக்க கடலையும் போட்டுடலாம். கடலையெல்லாம் மொத்தமாக போட்டுறாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் தனித்தனியாக போட பாருங்கள். கடலையை போட ஆரம்பித்ததுமே அடுப்பை சிம்மில் வச்சிடலாம். அப்போ தான் உள்ளே இருக்க கடலையும் நல்லா வறுபடும், இல்லைன்னா மேலே இருக்க மசாலா மட்டும் கருக ஆரம்பிச்சிரும். நான் உங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன். நம்ம மசாலா கடலையை பொரித்து எடுத்த உடனே நம்ம சாப்பிட்டா அது மொறுமொறுனே இருக்காது. கொஞ்சம் நேரம் ஆற வச்சு நம்ம சாப்பிடும்போது தான் அது நல்லா மொறுமொறுன்னு செம்ம டேஸ்டியாக இருக்கும். இதை ஃப்ரை பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 2 நிமிஷத்துலேயே இது ரெடி ஆயிரும். நம்ம போட்டதும் எண்ணெயிலேருந்து பபிள்ஸ் எல்லாம் நல்லா அடங்குனதும் நம்ம இதை எடுத்துடலாம். நம்மளோட மசாலா கடலையோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு, நல்லா ஃப்ரையாகவும் ஆகிடுச்சு. இப்போ நம்மளோட மசாலா கடலை ரெடி. மீதம் இருக்கிற கடலைகளையும் இந்த மாதிரி நம்ம பொரித்து எடுத்துடலாம். நம்ம மசாலா கடலையோட சவுண்ட் கேட்டிங்களா? கடலையும் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அம்மம்மா வீடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.